வந்ததும் போயிட்டாலத்தா. இனிமே யாரு இருக்கா எனக்கு? நான் மட்டும் எதுக்கு இருக்கணும் இப்ப உசுராடா? சொல்லுதா, சொல்லு. அவளை விட்டா யாரு தான் இருக்கா எனக்கு? போயிட்டான். சொன்னா கேளுண்ணே. இனிமே நான் என்ன செய்ய போறேன்? நீ தானப்பா எங்களுக்கு ஆறுதல் சொல்லும். நீ அழுதுட்டு இருந்த அப்படியே. மனசு என்ன கல்லால உள்ளுக்குள்ள பூரா அவதாளா இருக்கா. அப்படி ரத்தம் சதைவா பிச்சுட்டு போயிட்டாள். பிச்சுட்டு போயிட்டான். உள்ளுக்குள்ள அப்படி ரத்தமா வடியுதுல. எப்போ என்ன குடிச்சியா? வேற என்னத்தை நான் செய்ய? விஷத்தை குடிக்க முடியல. இத குடிச்ச. ஆனாலும் என் வேதனை தீர மாட்டுக்க. ஐயோ மாமா, அத்தைக்கு விளக்கு போடுற நேரத்துல இப்படிதான் பேசுவீங்களா? அண்ணே, இந்த நேரத்துல போய் கண்ட கருமாந்திரத்தை குடிச்சிட்டு வந்திருக்க. விளக்கேத்தி வழி அனுப்புற வரைக்கும் மதன் இங்கேதான் சுத்திக்கிட்டு இருப்பா. இந்த கோலத்துல உன்னை பார்த்தா என்ன நினைப்பா? பாக்கட்டுதா, பாக்கட்டும். நான் வேதனை பண்றது அத்தனையும் அவ பாக்கட்டும். சாவலன்னு விட்டுட்டு போனால நீ. இப்ப வாழவும் முடியாம சாவும் முடியாம அல்லாடிட்டு கிடக்கலாம். அந்த வேதனையை பாக்கட்டும். அவ பாக்கட்டும். எப்போ அந்த மாதிரிலாம் பேசாதப்பா. வாப்பா, அம்மைக்கு விளக்கு போடுவோம். ஏல, உனக்கு புரியலையா? இல்ல தெரியலையா? அந்த சௌந்தரா பாட்டிதால என் பொண்டாட்டி துள்ள துடிக்க கொண்டு இருக்கா. அது உனக்கு புரியல? ஏப்பா, கண்ணு முன்னாடி நடந்திருக்கு. நீ பாட்டு கண்டதையும் பேசிக்கிட்டு மருதப்பனுக்கும் சௌந்தர பாண்டிக்கு என்னப்பா சம்பந்தம்? இது கண்டிப்பா அந்த சௌந்தர பாண்டியோட வேறதால. அவன் தாமல இதை செஞ்சிருக்கா. வைத்தியம் அண்ணே, அப்பாவுக்கு போதை ஜாஸ்தி ஆயிடுச்சு போல. அதான் ஏதோ உளறிட்டு இருக்காரு. இவன் கிடக்கால கிறுக்கு பையல. நானா உளறிட்டு இருக்கேன்? என்னவா நான் உளறேன்னு சொல்லிட்டு இருக்கானுவா? மாமா, அப்படியே சம்பந்தம் இருந்தாலும் சண்முகம் பார்த்துப்பான். நீங்க எதுக்கு இப்படி வேண்டாத வழியில போறீங்க? அத்தைக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட வேணாமா? இல்லத்தா, உனக்கு தெரியாதுதா. ஏன்பா இந்த நேரத்துல கூட குடிச்சிட்டு வர்றதுக்கு உனக்கு எப்படிப்பா மனசு வருது? ஏத்தா, புரியாம பேசுறானோ இவனுங்க. நீயும் சேர்ந்து பேசிட்டு கிடக்க. குடிச்சிட்டு அமைதியா இருக்காம இப்படியா கண்டதையும் பேசிக்கிட்டு இருப்ப? ஏத்தா, நான் அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். என்னத்த செய்ய போற நீ? என்னமோ பேசுறிய. எவனோ ஒருத்த மதுரையில இருந்து வந்தானா, கரெக்டா ரத்னா கல்யாணம் நடக்கிற அந்த காட்டு பெருமாள் கோயிலுக்கே வருவானா. சூடாமணிய கத்தியோட குத்துவானா. அதுக்கப்புறம் அவன் செத்து போயிருவானா. நீங்க வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். ஏத்தா, இந்த பாருங்க, எனக்கு நியாயம் வேணும். என் பொண்டாட்டி செத்ததுக்கு எனக்கு நியாயம் வேணும். அது வரைக்கும் யாரும் விளக்கு பொருத்த கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்லை சம்மு, விளக்கு போடுற நேரத்துல இப்படி பேசிக்கிட்டு இருந்தா என்னத்துல செய்ய? எப்போ அம்மாக்கு வேலைக்கு போற நேரத்துல இதெல்லாம் பேச வேண்டாம். இதெல்லாம் நம்ம புறவு பேசிக்கிடுவோம். நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. நீ வா. என்னல இப்படி சமாதானமா பேசினா வைகுண்ட வாயை அடைச்சிடலான்னு பாத்தியோ? இந்த பாரு, அந்த சௌந்தரா பாண்டி செத்ததுக்கு அப்புறம் தான் என் பொண்டாட்டிக்கு விளக்கே பொறுத்தது. சண்முகம், இது சரிப்பட்டு வராதுப்பா. இவர் விளக்கு போட விட மாட்டாரு. இல்லை, அவரை கொஞ்சம் உள்ள உட்கார வைங்க. நாம ஆக வேண்டியதை பார்க்கலாம். என்ன வந்து படு. நீ சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கிடலாம். வா. நான் சொல்லுதே கூட்டு புரிய சொல்லுதம்ல. அவன் சௌந்தர பாண்டி அது காரணம்னு சரிம்மா, நான் போய் வேலையை பாக்குறேன். நீ அலங்காரத்தை முடிச்சிடுறியா? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, கூட இருந்து கொஞ்சம் பாத்துக்கோமா. ஏன் தாயி, இன்னுமா மேக்கப் முடியல? பண்ணிட்டு தானே இருக்கேன் பாட்டி. இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். ஏமா, இங்க வாங்க. வா, நீ வா.
வாமா, இங்க நில்லுங்க, பேசாதீங்க யாரும். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நான் 8 ஊருக்கு பேசுவேன், நான் பாத்துக்கிறேன். நான் இங்க இருந்து வேற யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறேன். நான் சொன்னதை மறந்துடாதீங்க, சரியா? போங்க போங்க. உள்ள போவோம். வாங்க பாட்டி, வாங்க வாங்க. போ. வாங்க கூட்டிட்டு வாங்க. எங்கள நீ கூட்டு போறீங்க? நான் நல்லதெல்லாம் இருக்கேன். வாணி கொஞ்சம் வாணி, வாணி. வாப்பா. சொன்னா கேளுங்க. உட்காருப்பா. உட்கார் உட்கார். ஏல இப்ப என்ன உங்களுக்கு வேணும்? என்னல? இப்போ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இம்புட்டு நாள் குடிக்காம இருந்தால இப்ப என்னாச்சு உனக்கு? அம்மைக்கு விளக்கு வைக்கிற நேரத்துல இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்க. உனக்கு வேணும்னா என்ன கேளு, நானே போய் வாங்கிட்டு வந்துருந்தேன். எப்போ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, விளக்கு வச்சிடலாம். ஏல நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையால? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டீங்க. எப்போ நீ எது சொன்னாலும் குடிக்காம சொன்னாதானேப்பா கேட்பாங்க. குடி போலாங்கிட்டு குடிச்சதுனால தான் எனக்கு அந்த சந்தேகமா வந்துச்சு. அந்த சௌந்தரபாண்டிக்கும் அந்த கொலைக்கும் சம்மதம் இருக்குல்ல? எப்போ படுப்பா. இல்லல வாங்க. என்ன நீ போனே. எப்போ படுப்பா. போகல. கொஞ்சம் அமைதியா இருப்பா. ஆமா, அமைதியா இல்லாம ஆடிட்டு இருக்காவோ. ஏலே, நான் சொன்னதை யாரும் நம்ப மாட்டீங்களா? நான் சொல்றது சத்தியம்ல, உண்மைல. அந்த சௌந்தரபாண்டி இதுல சம்பந்தப்பட்டிருக்கால. என் சூடாமணி கொலையில அந்த சௌந்தரபாண்டிக்கு தொடர்பு இருக்கல. நம்புங்கள, நம்புங்க. என்னங்கடி இது? கல்யாண பொண்ணுக்கு கைக்கு மருதாணி வைக்க கூடவா ஆளுங்களை ஏற்பாடு பண்ணல? சிம்பிளா இருந்தா போதும்னு சொல்லிட்டாங்க பாட்டி. ஏமா ரத்னா, நான் வேணா மருதாணி வச்சு விடுவா? இல்ல வேண்டாம். ஏமா கல்யாண பொண்ணு, கண்ணுக்கு லட்சணமா மருதாணி வச்சாதானே அழகா இருக்கும். இல்லங்க, வேண்டான்னு சொல்றேன்ல. இது என்ன, எது சொன்னாலும் வேணாங்குது இந்த பொண்ணு. ஏமா இப்படி இருக்க? வெங்கடேசனை கட்டிக்கிறதுக்கு எத்தனை பொண்ணுங்க போட்டா போட்டி போட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா? பவுனும் பொருளுமா அள்ளி கொடுக்கறதுக்கு அம்புட்டு சம்பந்தம் வந்துச்சு. அதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து வாச்சிருக்கிற. எங்க அக்காவை புடிச்சு போய் தானே மாமா வந்து கட்டிக்கிட்டாரு. இந்த அடி ஆளாக்கு பெரியவங்க பேசுறப்போ உனக்கு என்ன பேச்சு? ஏமா ரத்னா, மேடையில வெங்கடேசன் கூட நிக்கிறப்ப பார்க்க நல்லா இருக்க வேண்டாமா? மாமா, மாப்பிள்ள அலங்காரம் நடக்குதா? ஆமா மாப்பிள்ள, நடக்குது மாப்பிள்ள. நீ உள்ள போ, உள்ள போ. வெங்கடேஷ் அழகுக்கு நீ பொருத்தமா இல்லதான். ஆனாலும் பாக்குறதுக்கு சுமாராவது தெரிய வேண்டாமா? இப்படியா வேண்டா வெறுப்பா கம்மியான அலங்காரத்தோட வந்து நிப்ப? என்ன நடக்குதுங்க? இப்ப எதுக்கு அவளை சுத்தி நின்னு குறை சொல்லிட்டு இருக்கீங்க? வாடாப்பா வா, நீ இடம் கொடுக்கறதுனால தான் இவ இப்படி ஆடுறா. வரவேற்புன்னா என்ன? அதுவும் கல்யாணம் மாதிரி தானே. அலங்காரமே வேணான்னு சொல்றான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அம்மாச்சி, அவன் நிலைமையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அம்மாச்சி. அவளை யாரும் எதுவும் சொல்லாதீங்க. அவளுக்கு என்ன விருப்பமோ அதே மாதிரியே இருந்துக்கட்டும், விட்டுருங்க. அக்கா அழாதக்கா. ரொம்ப தான் இடம் கொடுக்கறான். பிற்காலத்துல அவனுக்கே கேடா வந்து முடிய போது பாரு. ஏமா ரத்னா, உங்க அம்மாக்கு விளக்கு போடுறாங்களாமே, அது என்னைக்கு? இன்னைக்கு தான். ரிசப்ஷனுக்காக தான் ரத்னா அக்காவை அண்ணன் இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கு. அநேகமா இந்நேரம் அங்க விளக்கு போட ஏற்பாடு பண்ணிருப்பாவ.
அம்மா இதை எங்கம்மா வைக்கணும்? அங்க வச்சிரு. கொண்டு இங்க வை. நான் இல்லாம விளக்கு பொருத்த முடியாதுல உங்களால. விளக்கு பொருத்தாதுல. அண்ணே பாவம்னே அப்பா கத்திக்கிட்டே கிடக்கு. இல்லை, அவர் மனசு கேட்காம ஏதோ சொல்லிட்டு போறாருல, சொல்லிட்டு போட்டோம். நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். இலே, மொத விளக்கு அவரு தாம்ல போடணும். அத்தை, அவர் நிலையிலே இல்லையே அத்தை. ஒரு எப்படி? இது சம்பிரதாயம்டா. அவரை என்ன வேணாலும் பேசட்டும். முதல்ல அவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாடா. அவர் கொஞ்சம் தெளிவாட்டோம்ல, இதை நாமளே செஞ்சுக்கலாமே. சும்மா இருல, அவரை விடு. மதனிக்கு அவர் மேல எம்பிட்டு பிரியன்னு உனக்கு தெரியாதா? செத்தது உங்க அம்மா மட்டும் இல்ல, என் அண்ணனோட வீட்டுக்காரி. போய் அவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா போ. அண்ணா, நான் போய் கூட்டிட்டு வருதேன். நான் சொன்னா அப்பா கேட்பாரு. ம், ம். போங்கட்டி. ஏய் வாட்டி. சரிட்டி. ஏய், எவ்வளவு சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்களா? அந்த சௌந்தரபாண்டி தான் இதை பண்ணிருப்பான்னு சொல்றேன், கேட்க மாட்டீங்களா? என் பொண்டாட்டி அப்படியே துள்ள துடிக்க கொண்டுட்டான பாவி. அவளா நல்லா இருப்பானா? சொன்னா கேட்க மாட்டீங்களா? ஏட்டே, நீங்க எதுக்கிட்ட இங்க வந்தீங்க? எப்போ என்னத்தான் நினைச்சிட்டு இருக்க? ஏற்கனவே செத்த வீட்டுல அம்பிட்டு பேரு துக்கத்தை சுமந்துட்டு இருக்கோம். நீ எரியற துக்கத்துல மிளகா பொடி போட்டுட்டு இருக்க. இது உனக்கே நியாயமா இருக்கா? அப்ப என் துக்கத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களோ? எப்போ எங்களுக்கு மட்டும் துக்கம் இல்லையாப்பா? ஏன்பா இப்படி பண்ணுத? ஏட்டி, என்னடி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அம்மா பாவம்பா. இன்னைக்கு அவளை வழி அனுப்பி வைக்கணும். அவ பேயா சுத்தி அவதிப்படணும் நீ நினைக்கிறியா? இல்லடி, என் மனசுல கடைசியா சொல்லுதேன். இப்ப நீ சிலம்பமா அமைதியா வந்து விளக்கு போடல, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. ஏட்டி, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உன் மனசுல? அண்ணன் தங்கச்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டீங்களா? நான் உன்கிட்ட தன்மையா சொல்லுதேன். நீ பேசாம வா, வந்து விளக்கு போடு. உனக்கு குடிக்கணும்னா சொல்லு, நானே வாங்கி தாரேன். நீங்க எதுக்குமா அலையணும்? பெருசுக்கு எம்பிட்டு வேணுனாலும் நாங்க வாங்கி தர மாட்டோமா? எப்போ தயவு செஞ்சு புள்ளைங்க சொல்றத கேளுப்பா. வந்து விளக்கேத்து வாப்பா. வாப்பா வாப்பா இல்லப்பா. பாரு, இதுதான் அந்த சௌந்தரபாண்டி இருக்கான் பாரு. எப்பா? அவனை கொல்லணும். எப்போ போறோம் வா. வாப்பா. வா 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 பாப்பா வா வா போலாம். எந்திரி. பாத்து வா. பாத்து வாப்பா. வாண்ண. அண்ணே, விளக்குல ஒரு முகத்தை நீ ஏத்தி வை. இந்தாங்க மாமா. அண்ணே, இன்னொரு குச்சி எடுத்து பத்த வையின. அம்மா நீ பத்த வை. குடுன. இந்த போத்த. சம்மு, விளக்கு அணையாம இருக்க ஏதாவது தடுப்பு வைக்கணும்ல. எலி, இத உடனே ரெடி பண்றோம். வாணி. இந்தாம்மா அலங்கார பொண்ணு, ரத்னாவுக்கு இந்த நகையை சேர்த்து போட்டு விடு. கொண்டா, இந்தா. எதுக்கு பாட்டி இப்ப இந்த நகையெல்லாம்? என்னது? ஏமா
நகை பிடிக்காத பொண்ணுன்னு இந்த உலகத்துல யாராவது இருப்பாங்கல்ல? பெரியவங்க சொல்றாங்கல்ல, போட்டுக்கோமா. போட்டுக்க. இந்தம்மா இந்த நகையையும் போட்டு விடு. அக்கா இந்நேரம் அம்மாவுக்கு விளக்கு போட்டிருப்பாங்கல்ல. ஆமாட்டி, அத்தனை பேர் அங்க இருக்காங்க, நான் மட்டும் எங்க இருக்கோம். நகையெல்லாம் நல்லா தான் ரத்னா என்ன ரத்னா, ரெடி ஆயிட்டியா? இந்தா வந்துட்டான்ல. ஏண்டா, ஏதாவது நாங்க சொன்னா சரின்னு கேட்டுக்கிட்டா தானே சந்தோஷமா இருக்கும். எதை போட்டாலும் வேண்டாம் வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? சப்பா, உன் பொண்டாட்டிக்கு அலங்காரம் செய்யறதுக்குள்ள எங்களுக்கு தான் போதும் போதும்னு இருக்கு. ஏன் வெங்கடேஷ், எங்க இருந்துடா புடிச்ச இவள? இம்புட்டு பிடிவாதமா இருக்கா? அத்தை, பிடிக்கிறதுக்கு வேணா ஆடா மாடா, எதுக்கு இப்படி கண்டபடி பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, எல்லாரும் பாத்துக்கோங்க. என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாதவன் இப்ப இந்த பொண்ணு முன்னாடி எப்படி பேசுறான் பாத்தீங்களா? அப்படி என்ன நான் தப்பா சொல்லிட்டேன்? அடியே விடுறி, நீ வேற தனியா பஞ்சாயத்து வைக்காத. வெங்கடேஷ், அப்பவே ரெடி ஆயிட்டேன். ஆமா, இவளாதான் ரெடியானா. நாங்க வேடிக்கை பார்த்துட்டுல உட்காந்துருந்தோம். எல்லாரும் சேர்ந்து தானே அலங்காரம் செஞ்சோம். இதோ பாருப்பா வெங்கடேஷ், தப்பா நினைச்சுக்காத. கல்யாண பொண்ணு கண்ணீருமா சுருங்குன மூஞ்சுமா மேடையில நின்னா அது நல்லா இருக்காது, பாத்துக்கோ. ஆமாப்பா, இந்த பொண்ணுக்கு மனசு இங்க இல்ல. செத்து போன அம்மாவுக்கு விளக்கு போடுறதெல்லாம் ஒரு விஷயமா? அதையே நினைச்சுக்கிட்டு கண் கலங்கிட்டு இருக்கா. ஏமா, உங்க அம்மா செத்துட்டாங்க. இப்ப விளக்கு போட்டா என்ன, படையல் போட்டா என்ன, உசுரோட வந்துட போறாங்க. கொஞ்சம் சிரிச்ச முகமா இரேமா. வெங்கடேஷ், நான் ரெடி. எப்போ வரணும்னு சொல்லுங்க, போலாம். ரெடியானதும் சொல்றேன் ரத்னா, தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காத. இப்படி உம்முன்னு வந்து ஸ்டேஜில் நின்னா ஃபோட்டோவில் அசிங்கமாக போயிடும். நீ உன்னை பற்றி மட்டுமே யோசிக்காத, எங்களை பற்றியும் கொஞ்சம் யோசி. ஹலோ அக்கா, என்னக்கா இந்த நேரத்துல போன் பண்ணுத? எதுவும் பிரச்சனையா? இல்லட்டே, என் மனசெல்லாம் அங்கேதான் இருக்கு. விளக்கு போட்டாச்சா இல்லையா? இன்னும் இல்லக்கா. ஏட்டே, என்னமா போடல? ஆமாக்கா, யாரு விளக்கேத்தினாலும் விளக்கு அணிஞ்சு அணிஞ்சு போகுது. காத்தடிக்காம இருக்க மறைப்பு கட்டிட்டு இருக்காங்கக்கா. ஐயோ, என்னட்டு இப்படி சொல்லுத? இது அபசகுணமா இருக்கே. உடனே எதையாவது குழப்பிக்கிட்டு இருக்காத. காத்து அதிகமா அடிக்குது. வீட்டுக்குள்ள ஏத்தனா பரவாயில்ல, மரத்தடியில ஏத்துறப்போ அணிஞ்சுதானே போகும். எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ நிம்மதியா ரிசப்ஷனை முடிச்சிட்டு வா. நான் என்னையே எடுத்துக்கிட்டு போவத. என்னாச்சுக்கா? யாரு ஏத்தனாலும் விளக்கு அணிஞ்சு அணிஞ்சு போகுதாண்டி. அச்சச்சோ, எப்படிக்கா? தெரியலையே. ஒருவேளை நீயும் நானும் இல்லைன்னு அம்மா கோவமா இருக்குமோ? இந்தாம்மா, இந்தா குடி. என்னது? வரவேற்புக்கு கிளம்புறப்ப வெறும் வயித்தோட கிளம்ப கூடாது. அதான் கொஞ்சோண்டு பாயசம் கொண்டு வந்திருக்கேன், இத குடி. எனக்கு வேண்டாம் பாட்டி, வேணும்னா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஏண்டி, வெறும் வயித்தோட கிளம்ப கூடாதுன்னு தானே சொல்றேன். எதுக்கு எடுத்தாலும் மாட்டேன் முடியாதுன்னே சொல்லிட்டு இருக்க. என்ன வளர்த்திருக்கா உங்க அம்மா? அம்மா வளர்த்திருந்தா இப்படி வளர்ந்துருப்பாளா? இவளை பெத்தவ ஜெயில இருந்தா, அப்பாவும் அண்ணனும் தான் இவளை வளர்த்தாங்களாம்.
ஆம்பளை வளர்ப்பு அதான் இப்படி இருக்கு. ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாயோசை எனக்கு பிடிக்காது, அதனாலதான் நான் வேண்டான்னு சொன்னேன். அதுக்காக இப்படி ஈவர கிளம்ப பேசுறீங்களே. என் கண்ணு முன்னாடி துடி துடிக்க எங்க அம்மா செத்து போயிருக்கு. இன்னும் 3 நாள் கூட ஆகல. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசி என் மனசை நோக்கடிக்கிறீங்க? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அம்மா செத்துட்டா எதுவும் செய்ய மாட்டாங்களா? அடுத்தவனுக்கு வாக்கப்பட்டுட்டா அம்மா செத்துட்டா தீட்டு கூட இல்ல தெரியுமா? அடியே விடுறே, உடனே அழுது ஊரை கூட்டிட்டு போறா. வேற யாராச்சும் பாயசம் சாப்பிடணும்னா சாப்பிடுங்க. இந்தா. அவளுக்கு வேணாம்னா என்ன? நான் குடிக்கிறேன். நீ குடி. பாட்டி இப்ப என்னடி? ரிசப்ஷனுக்கு எத்தனை மணிக்கு கிளம்பணும்? அதுக்கு இன்னும் கிடக்கு 1 மணி நேரம். 1 மணி நேரமா? அந்த சவுந்தர பாண்டிய பொண்ணாதாம்ல அந்த விளக்கு எரியும்.